கூவத்தூரில் என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து நீங்கள் 2 பேர்கிட்ட கேட்கலாம். ஒருத்தர் கருணாஸு. அதை பற்றி நான் சொல்லவான்னு காத்துட்ருக்காரு. கூவத்தூரில் இருந்த எம்எல்ஏக்கெல்லாம் யார் கட்டுப்பாட்டில் இருந்தாங்க அன்றைக்கு? சசிகலா அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தாங்களா? எடப்பாடி கட்டுப்பாட்டில் இருந்தாங்களா? சசிகலா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து இருக்கிறாங்க. அப்போ அங்கே நடந்தது சொல்லவான்னு கேட்டால், அப்போ அங்கே உங்கள் சித்தி என்ன பண்ணாங்க சொல்லுங்கள், நீங்கள்லாம் அங்கே என்ன பண்ணீங்க சொல்லுங்கள் தான் மக்கள் கேட்பாங்க. அன்றைக்கு கூவத்தூரில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கிடையாது. அத்தனை பேரும் உங்களுடைய சித்தியினுடைய தலைமை கீழே தான் வந்து இருக்கிறாங்க. அப்போ அங்கே என்ன பண்ணீங்க நீங்கள் தான் சொல்லுங்கள், நாங்களும் கேட்குறோம். சொல்லுங்கள் மிஸ்டர் டிடிவி தினகரன் அவர்களே, என்ன பண்ணீங்க, யாரெல்லாம் என்ன பண்ணீங்க, யாருக்கு எவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் தான் அன்றைக்கி எல்லாமே. அன்றைக்கெலாம் எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே கிடையாது. இப்போ டிடிவி தினகரன் வந்து விஜய் கூட போகிறான்னு ஒரு பேச்சுக்கு வச்சுங்களேன். விஜய் வந்து கூப்பிட்டுப்பார், உங்களுக்கு 100 சீட்டு கொடுத்துருவாரு விஜய். ரெண்டாவது 100 சீட்டு கொடுத்தா நிற்க வைக்கிறதுக்கு போது ஆளுங்க இருக்காங்களா உங்களுக்கு? 20-30 சீட் வாங்குவீங்களா நீங்கள்? இவங்கெல்லாம் வந்து சும்மா ஒரு பேருக்கு தான் இருக்கிறாங்க. இவங்க வச்ச பணங்கள், சில அதிகார துஷ்பிரயோகம் இதுதான் பண்ணிக்கலாமே தவிர, துரோகின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க முதல் சரியாக இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேப்பர் பார்த்து படிக்கிறாருன்னு விமர்சனம் வைங்க, தப்பு கிடையாது. ஆனால் அவர் வந்து யாரையுமே இழிவாக பேச மாட்டார், யாரையுமே நாகரிகம் இல்லாமல் பேச மாட்டார், யாரையுமே கண்ணிய குறைவாக பேச மாட்டாங்க. ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் முதற்கொண்டு அந்த 2ஆம் கட்ட நிர்வாகிகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி என்கின்ற ஒரு நபரை அவ்வளோ மோசமாக, அவ்வளோ இழிவாக வந்து பேசுகிறாங்க. இது ஒரு நாகரிக அரசியலே கிடையாது. ஆனால் இதே இவங்க பிஜேபி தான் எதிர் சக்தின்னு சொல்கிறாங்க. அந்த பிஜேபி எதிர்த்து பேச மாட்டாங்க. ஏன்னா எஜமா கோச்சிப்பார் அப்படின்றதுனால பேச மாட்டுறாங்க. புரோட்டோக்கால்னு ஒன்று இருக்குது எல்லாத்துக்குமே. புரோட்டோக்காலில் வந்து நீங்கள் முதலமைச்சருடைய குடும்பம் புரோட்டோக்காலில் அடங்குதான்னு கேட்டால் அடங்குது தான், அது நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முதலமைச்சருடைய பேரனும் புரோட்டோக்கால் இருக்காருன்னு சொல்கிறதுலாம் ஏற்படுது கிடையாது. நீங்கள் முதல் வரிசையில் உட்கார வச்சுக்கிறதுக்கு அது ஒன்றும் உங்கள் வீட்டு நிகழ்ச்சி கிடையாது. நீங்கள் அரசாங்க பணத்தை, ஏன் பணத்தை எடுத்து நிகழ்ச்சி பண்ணுறீங்க? நீங்கள் இது திமுக நிகழ்ச்சியாக தான் நான் கேள்வி கேட்டிருக்க மாட்டேன், விமர்சனம் பண்ண மாட்டோம். அது உங்கள் நிகழ்ச்சி, உங்கள் காசுபா. ஆனால் நீங்கள் அரசினுடைய பணத்தை வச்சு நிகழ்ச்சி பண்ணுறீங்க, உங்கள் குடும்பத்தை வந்து முன்னாடி உட்கார வைக்கிறீங்க. அப்போ இது நமக்கு தெரிந்தே நம்முடைய பணத்தை எடுத்து அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க, உட்கார வைக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்திற்குரியது. ப்ரோ வணக்கம். வணக்கம். டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு அகைன் வந்து ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணியிருக்காரு. திரும்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான கருத்துக்கள் தான் முன் வச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ துரோகி யார் அப்படின்ட்டு நான் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன், அதை நான் வந்து வெளியே கொண்டு வரேன் அப்படின்ட்டு எடப்பாடி அவர்கள் வந்து சொன்னதுக்கு நீங்கள் தான் துரோகி, அது மட்டும் இல்லாமல் கூவத்தூரில் நீங்கள் என்ன பண்ணி எனக்கு வந்து தெரியும் அப்படின்ட்டு நிறைய விமர்சனங்களை வந்து முன் வைக்கிறாரு. ஸோ இவரோட டார்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் எடப்பாடி அவர்கள் இது வந்து பண்ணணும், இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னே வந்து இருக்குது. இவரோட கோல் தான் வந்து என்ன, டிடிவியோட அரசியல் கோல் தான் கூவத்தூரில் என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து நீங்கள் 2 பேர்கிட்ட கேட்கலாம். ஒருத்தர் கருணாஸு. அதை பற்றி நான் சொல்லவான்னு காத்துட்ருக்காரு. அவருமே சில விஷயங்கள்லாம் சொல்லியுமே இருந்திருக்காரு. அது எவ்வளோ மட்டமான விஷயங்கள் அப்படின்னு நமக்கே தெரியும். ரொம்ப கேவலமாக இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா. கூவத்தூரில் இருந்த எம்எல்ஏக்கெல்லாம் யார் கட்டுப்பாட்டில் இருந்தாங்க அன்றைக்கு? சசிகலா அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தாங்களா? எடப்பாடி கட்டுப்பாட்டில் இருந்தாங்களா? சசிகலா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து இருக்கிறாங்க. அப்போ அங்கே நடந்தது சொல்லவான்னு கேட்டால், அப்போ அங்கே உங்கள் சித்தி என்ன பண்ணாங்க சொல்லுங்கள், நீங்கள்லாம் அங்கே என்ன பண்ணீங்க சொல்லுங்கள் தான் மக்கள் கேட்பாங்க. அன்றைக்கு கூவத்தூரில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கிடையாது. அத்தனை பேரும் உங்களுடைய சித்தியினுடைய தலைமை கீழே தான் வந்து இருக்கிறாங்க. அப்போ அங்கே என்ன பண்ணாங்க நீங்கள் தான் சொல்லுங்கள், நாங்களும் கேட்குறோம். சொல்லுங்கள் மிஸ்டர் டிடிவி தினகரன் அவர்களே, என்ன பண்ணீங்க, யாரெல்லாம் என்ன பண்ணீங்க, யாருக்கு எவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் தான் அன்றைக்கி எல்லாமே. அன்றைக்கெலாம் எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ தான். அவர் என்ன பண்ணியிருக்க முடியும்? அப்போ நீங்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கீங்க, நானுமே காத்துட்ருக்கேன், என்ன பண்ணீங்க சொல்லுங்கள். இப்போ இவ்வளவு விமர்சனங்களை இவங்க மேலே வந்து முன்வைக்கிறாரு. என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டார். இவரோட அரசியல் கணக்கு டிடிவியோடது என்னவா தான் வந்துருக்கு? சும்மா ஒரு நியூஸ் தானே, எந்த விதமான நியூஸும் கிடையாது, சும்மா நியூஸ் அதெல்லாம். ஏன்னா இப்போ டிடிவி தினகரன் வந்து விஜய் கூட போகிறான்னு ஒரு பேச்சுக்கு வச்சுங்களேன். விஜய் வந்து கூப்பிட்டுப்பார், உங்களுக்கு 100 சீட்டு கொடுத்துருவாரு விஜய். ரெண்டாவது 100 சீட்டு கொடுத்தா நிற்க வைக்கிறதுக்கு போது ஆளுங்க இருக்காங்களா உங்களுக்கு? ஒரு 20-30 சீட் வாங்குவீங்களா நீங்கள்? அண்ட் சரத்குமார் போல தான், கமலஹாசன் சீட்டு கொடுத்தாரு, திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டார், என்கிட்ட அவ்வளோ பேர் இல்லை நீங்கள் சீன்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் இன்றைக்கி அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இல்லாத நிலையில் இருக்காங்க. இவங்க வந்து யாருமே இவங்களுக்கு ஆட்கள் கிடையாது, மக்கள் செல்வாக்கு கிடையாது, சொந்த மாவட்டங்களே இவங்களுக்கெல்லாம் மதிப்பு கிடையாது. ஏன்னா அங்கங்கே அதிமுக திமுகன்றவர்கள் அவங்க வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து சும்மா ஒரு பேருக்கு தான் இருக்கிறாங்க. இவங்கள வச்ச பணங்கள், சில அதிகார துஷ்பிரயோகம் இதுதான் பண்ணிக்கலாமே தவிர,
துரோகின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க முதல்ல சரியாக இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை 2026 இந்த கட்சியை வந்து ஐசியூக்கு வந்து போயிடும் அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணியிருந்தார். ஸ்டாலின் அவர்களுமே நம்ம வந்து பார்த்தா எடப்பாடி அவர்களை விமர்சனம் பண்ணுறப்ப கொஞ்சம் அந்த சிறுமைப்படுத்தி கீழ்த்தரமான வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. பட் இவர் சைட்லேருந்து எதுவுமே அந்த மாதிரி மோசமாக கீழ்த்தரமாக இந்த வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ண வந்து மாட்டார். பட் இதுவே இந்த கட்சி அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திமுகவோட விமர்சனமே அந்த மாதிரி தான் வந்து பொதுப்படையாக வந்து இருக்குது. பட் இது எல்லாமே ஒரு தவறான பாதையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும் இப்படின்ற ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு வந்து இல்லையா? தொடர்ந்து ஏன் எடப்பாடி அவர்களை மட்டுமே இந்த மாதிரியான ஒரு சின்மைக்குள்ளே வந்து அதிமுக முகமாக இருக்கக்கூடிய ஒரு எடப்பாடி, அதனால் அந்த முகத்தை டேமேஜ் பண்ணுறதுக்காக இது போல் சொற்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேப்பர் பார்த்து படிக்கிறாருன்னு விமர்சனம் வைங்க, தப்பு கிடையாது. ஆனால் அவர் வந்து யாரையுமே இழிவாக பேச மாட்டார், யாரையுமே நாகரிகம் இல்லாமல் பேச மாட்டார், யாரையுமே கண்ணிய குறைவாக பேச மாட்டாங்க. ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் முதற்கொண்டு அந்த இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி என்கின்ற ஒரு நபரை அவ்வளோ மோசமாக அவ்வளோ இழிவாக வந்து பேசுகிறாங்க. இது ஒரு நாகரிக அரசியலே கிடையாது. ஆனால் இதே இவங்க பிஜேபி தான் எதிர் சக்தின்னு சொல்கிறாங்க, அந்த பிஜேபி எதிர்த்து பேச மாட்டாங்க. ஏன்னா எஜமா கோச்சிப்பார் அப்படின்றதுனால பேச மாட்டுறாங்க. எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாங்க. அப்போது ஒரு தவறான ஒரு அரசியல் முன்னுரிதத்தை இவங்க ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதுலேயும் அண்ணன் உதயநிதி போன்றவர்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப இறங்கிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் தான் நீங்கள் கொள்கை ரீதியாக பேசுங்க, விமர்சன ரீதியாக பேசுங்க, அவங்க பண்ண தவறுகளை சுட்டி காட்டுங்க, யாருமே பேசுறது போல கிடையாது. ஆனால் ஆராசா போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களே அம்மாவை பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அந்த அளவுக்கு மிக மோசமாக பேசக்கூடியவர்களாக இவங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் பெருந்தன்மையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கடந்து போகிறாரு. இப்போ ரீசெண்டாக திமுக சார்பாக இளையராஜா அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா வந்து நடத்துனாங்க. இளையராஜா அவர்கள் அது கண்டிப்பாக அவருக்கு தகுதியான ஒரு நபர் தான் அதில். பட் அந்த விழாக்களில் அங்கே நடந்த ஒரு சில சம்பவம் குறிப்பாக வந்து சொல்லணுன்னா, அந்த முன் ஃப்ரண்ட் சீட்டில் வந்து மொத்த குடும்பமுமே அப்படியே அந்த குடும்ப வாரிசு அரசியலை வந்து முன்னிறுத்துகிற மாதிரி உட்காந்துருந்தாங்க. நடுவில் மட்டும் ரஜினி அவர்களை மட்டும் உட்கார வச்சுருந்தாங்க. எங்கே அவரும் வந்து உட்காரலன்னா அப்படியே வம்சமாக தெரிஞ்சிருக்கும், அப்பா பையன் பேரன் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி பொதுப்படையாக இன்பன் உதயநிதி அவர்களோட பையனை வந்து இவங்க இப்போவே ப்ரொபகண்டா பண்ணுறதுக்கான காரணம் வந்து இல்லை, தமிழ்நாட்டில் பொதுவாக வந்து இந்த ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. நிறையா ஜாதிகள்லாம் சொண்டை கொண்டாடுவாங்க. தமிழ்நாட்டில் எந்த ஜாதிக்குமே ஆண்ட பரம்பரை பேசக்கூடிய தகுதி வந்து கிடையாது. ஒரே ஒரு தகுதி திமுக மட்டும் தான் இருக்குது. ஏன்னா உள்ளபடி அவங்க தான் ஆண்ட பரம்பரை. ஏன்னா அப்பா முதலமைச்சர், மகன் முதலமைச்சர், மகனுடைய மகன் துணை முதலமைச்சர், அவருடைய மகன் அடுத்த புரோட்டோக்கால் லிஸ்ட்டில் அமைச்சர் வந்து கலெக்டர் உட்காரணும் தான், எஸ்பி உட்காரணும் தான், எழுந்திருப்பா வந்து உட்கார பாட்டின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு உட்கார வைக்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்ட கட்சி திமுக கட்சி. இப்போ இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா உள்ளபடியே நடத்த வேண்டும். அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தாலும் வந்து பொருந்தாது, அதை விட மேலானவராக இளையராஜா நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவருடைய ஞானம், அவருடைய இசை நம்ம என்றைக்குமே பாராட்டும், அதை வியந்து பார்க்குறோம். நம்மில் ஒருவராக, நம்ம வீட்டில் ஒருவராக இசைஞானி அவர்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் திமுகவுக்கு வந்து உள்ளபடியாக அவர் மேலே ஒரு மதிப்பு இருக்கான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரை இது வந்து ஒரு வெற்றி விளம்பரம் வந்து தேடிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கு தேர்தல் வந்து நெருங்கிட்டு வருது. இளையராஜா அவர்கள் என்ன சமூகம், அவர் யார் என்பது எல்லாருக்குமே தெரியும். இளையராஜா அவர்கள் ராயல்ட்டி கேட்கும் பொழுது அவரை வந்து இழிவாக பேசியவர்கள் திராவிட கும்பல்கள். அவருடைய சொந்த பாட்டுக்கு அவர் ராயல்ட்டி கேட்கும்போது இழிவாக பேசுவாங்க. அவருடைய திறமையை அங்கீகரித்து ஒன்றிய அமைச்சகம் அவருக்கு வந்து அந்த சிறப்பு ராஜ்யசபா எம்பி அது வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா, யாரெல்லாம் பிரபலமாக இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து ஒவ்வொரு துறையிலும் சிறந்திருக்காங்க அவங்களுக்கும் ஜனாதிபதி கொடுக்கக்கூடியது. அதன் அடிப்படையில் இளையராஜா அவர்களுக்கு கொடுக்குறாங்க. பிஜேபியுடைய ஆதரவாளர்னு கொடுக்கல. ஆனால் அதை எந்த அளவுக்கு கேடுகட்டத்தனமாக விமர்சனம் பண்ணுவாங்க இது திராவிட கூட்டம் நமக்கு வந்து தெரியும். அப்படி இளையராஜா அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு சேற்றை வாரி எரித்த ஒரு கும்பல் எதுனா இதே திமுக திராவிட கும்பல் தான். ஆனால் அவங்க வந்து இளையராஜாவுக்கு பாராட்டு நடத்துறதே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின்னான விஷயம். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இளையராஜாவுக்கு நம்ம வந்து பாராட்டு விழா நடத்தினா நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கிற பட்டியல் சமூக மக்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு கணிப்பு ஒன்று கணிக்கிறாங்க. இந்த கணிப்புலாம் ஒரு நாள் நடக்காது. ஏன்னா இளையராஜா அவர்களை திமுக வேணா ஜாதியாக பார்க்கும், ஆனால் தமிழ்நாட்டு மக்கள்லாம் அவரை சாதியாகவோ அவரை மதமாகவோ எப்படியும் பார்க்க மாட்டாங்க. அவரை ஒரு இசை ஞானியாக மட்டும்தான் ரசிக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய மக்கள். ஈவன் இந்தியா முழுவதும் அவரை அப்படி தான் வந்து பார்க்குறாங்க. மோடி அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து இளையராஜா போய் பாடினா அதை இழிவுபடுத்துகிறாங்க. ஆனால் உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து பாடினா நீங்கள் கௌரவப்படுத்துவீங்களா? இது எவ்வளோ ஒரு மட்டமான அரசியல் அது. அவர் ஒரு இசை ஞானி, அவர் ஒரு கலைஞன், அவர் போயிட்டு பார்க்குறாரு. இதே ரஜினிகாந்த் அவர்களை வந்து
இவங்க கூப்பிட்டு வந்து இப்போ ரஜினிகாந்த் அவர்களை இவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்க, இவங்க காது குத்து கூப்பிட்டாங்க, இவங்க புக் ரிலீஸ் கூப்பிட்டாங்க, எல்லாமே கூப்பிடுவாங்க. அதே ரஜினிகாந்த் அவர்கள் மோடி அவர்களை பார்த்து புகழ்ந்து பேசினாலோ இல்லை அவர்கிட்ட போயிட்டு வந்தாலோ உடனே ரஜினிகாந்த் அவர்களை சங்கின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ ஒரு கேடுகட்ட அரசியல் இது. அப்போது நீங்கள் வந்து இளையராஜா கொண்டாடலாம், நீங்கள் ரஜினிகாந்த் அவங்க வீட்டு நிகழ்ச்சி கூப்பிடலாம், ஆனால் அதே பாஜக வந்து கூப்பிட்டுச்சுன்னா அவங்க வந்து சங்கி ஆயிடுவாங்க. அப்படி ஒரு அரசியலை தான் திமுக பண்ணிட்டு இருக்கு. இப்போது இந்த நிகழ்ச்சியில் புரோட்டோக்கால்னு ஒன்று இருக்குது எல்லாத்துக்குமே. புரோட்டோக்காலில் வந்து நீங்கள் முதலமைச்சருடைய குடும்பம் புரோட்டோக்காலில் அடங்குதான்னு கேட்டால் அடங்குது தான், நம்ம அது இல்லைன்னு சொல்லல. ஆனால் முதலமைச்சருடைய பேரனும் புரோட்டோக்கால் இருக்காருன்னு சொல்கிறதுலாம் ஏற்படுது கிடையாது. நீங்கள் முதல் வரிசையில் உட்கார வச்சுக்கிறதுக்கு அது ஒன்றும் உங்கள் வீட்டு நிகழ்ச்சி கிடையாது. நீங்கள் அரசாங்க பணத்தை, ஏன் பணத்தை எடுத்து நிகழ்ச்சி பண்ணுறீங்க? நீங்கள் என்னுடைய பணம், அது அரசினுடைய பணம், அது திமுக நிகழ்ச்சி கிடையாது. நமக்கு இது திமுக நிகழ்ச்சியாக தான் நான் கேள்வி கேட்டிருக்க மாட்டேன், விமர்சனம் பண்ண மாட்டோம். அது உங்கள் நிகழ்ச்சி, உங்கள் காசுபா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அரசினுடைய பணத்தை வச்சு நிகழ்ச்சி பண்ணுறீங்க, உங்கள் குடும்பத்தை சேர்ந்து முன்னாடி உட்கார வைக்கிறீங்க. அப்போ இது நமக்கு தெரிந்தே நம்முடைய பணத்தை எடுத்து அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க, உட்கார வைக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்திற்குரியது. ரெண்டாவது, இளையராஜா அவர்களை திமுக எப்படி கையாளுது? இளையராஜா அவர்களுக்கு இசைஞானி என்ற பட்டத்தையே வந்து திரு கருணாநிதி அவர்கள் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தம்மன் வச்சுக்கிறீங்க. ஆனால் அந்த கருணாநிதி அவர்களுடைய பயிற்சி பட்டியலில் வளர்ந்த பலரும் தான் பார்த்தீங்கன்னா இளையராஜாவை வந்து ஒரு சாதியாக பார்க்குறாங்க, ஒரு இழிவாக பேசுகிறாங்கன்னா, அப்போது குற்றம் உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க, அதை மாதிரி சரி செய்யுங்கன்றதை நம்ம சொல்லக்கூடியது. இப்போ அந்த இன்பன் உதயநிதி அவர்களை வந்து இந்த திமுக கொஞ்சம் கொஞ்சமாக லான்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சினிமாவில் ரெட் ஜெயண்ட் ப்ரொடக்ஷன்ஸை இவரோட நேமில் வந்து வச்சு இப்போ லான்ச் வந்து பண்ண போகிறாங்க. இந்த குடும்ப அரசியலை தேர்தல் வர சமயத்தில் திமுக முன்வைக்கிறது அவங்களுக்கு பின்னடைவாக ஆகும்ட்டு அவங்க. நீங்கள் தேர்தல் முன்னாடி கிடையாது, தேர்தலுக்கெல்லாம் எவ்வளோ முன்னாடி ஐயா இன்பநிதியை நான் முதலமைச்சராக பார்த்துட்டு தான் நான் சாகுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மூத்த அமைச்சர் சொல்கிறாரு, நான் இன்பநிதி அமைச்சரவையிலும் நான் அமைச்சராக இருக்குன்னு சொல்கிறாங்க. முதல்ல அவங்களாம் அது வரைக்கும் இருப்பாங்களான்றதுலே தெரியல, ஆனால் அவங்க கூட அது மாதிரி சொல்கிறாங்க. இது வெட்ட வெளிச்சமாக திமுகன்றது ஒரு குடும்ப கட்சி, என் குடும்பத்தில் அடுத்தடுத்த வாரிசை வந்து நான் அறிமுகப்படுத்துகிறேன், அதை நீ ஏற்றுக்கலான்னு சொல்கிற ஒன்று கூடி தான். இப்போது கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது தான் வந்து உதயநிதி அவர்கள் சினிமா துறைக்கு வந்தார். நமக்கு தெரியும் அடுத்தது கண்டிப்பாக அரசியலுக்கு வந்துடுவார்னு. அப்போ இன்றைக்கு ஐயா ஸ்டாலின் இருக்கார், அவருடைய பேரனை ஒரு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவர் ரெடி பண்ணிட்டு விட்டு போனால் தானே அவரை பார்த்துக்க முடியும். ஆனால் மக்கள் மத்தியில் நமக்கு உள்ளபடி வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு அரசியலுக்கு, ஒரு ஆட்சி செய்யக்கூடிய இடத்திற்கு ஊழல் எப்படி ஆபத்தானதோ அதே போல் தான் குடும்ப சர்வாதிகாரமும். ஆனால் இங்கே குடும்ப சர்வாதிகாரத்தை பற்றி எவனுமே பேசுறது கிடையாது. கேட்டால் அந்த குடும்பத்தை விட்டால் யாரா தமிழ்நாட்டு குடும்பத்தை காப்பாற்றுவா? அப்படியே அவங்க தான் வந்து காலங்காலமாக தமிழ்நாட்டு குடும்பத்தை வாழ வச்சுட்டு குடும்பம், அதனால் அந்த குடும்பம் தான் நம்மளை வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனநிலையை கொண்டு திணிக்கிறாங்க. இதுக்கு ஒத்துவதற்கு யாரானா கூட்டணி கட்சி முன்னாடி வந்துடுறாங்க. என்னென்னா இப்போது நிறைய கூட்டணி கட்சி சார்ந்தவங்க தளபதி அண்ணன் வாழ்க, எங்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி வாழ்க, அடுத்து வந்து அண்ணன் இன்பநிதி வாழ்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இதை கேட்பதற்கான துணிவு அவங்ககிட்ட கிடையாது. எங்கெல்லாம் நம்ம கேள்வி கேட்டால் வெளியே வச்சுட்டு போகிறாங்க, வெளியே அமைச்சிட்டா நம்ம எங்கே போய் நிற்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியோட கூட்டணி கட்சியும் இருக்கிறாங்க. நீ ஒரு திமுகன்ற ஒரு கட்சியுடைய உறுப்பினராக இருந்தால் தான் விமர்சனம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு கட்சினாலே விமர்சனம் பண்ணலாம். இன்னைக்கு டிவிக்கு நடக்கக்கூடியதை விமர்சனம் பண்ணுறோம், நாம் தமிழ் நடக்கிறத விமர்சனம் பண்ணுறோம், விசிகளுக்கு விமர்சனம் பண்ணுறோம், எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணுறோம். அப்படின்னா கட்சின்றது விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். மதிமுகலேருந்து நீங்கள் ஏங்க வந்து மலை சத்தியவர் நீக்கிறீங்க, இது வந்து ஒரு சர்வாதிகாரம்னு சொல்கிறது ஒரு விமர்சனத்துக்குரியது. ஏன்னா அது கட்சி. அது அப்போ திமுக நீ தலைமுறையாக வந்து கொண்டு வந்திருப்பேன், உனக்கு போஸ்ட் ஓட்டினவன், உனக்கு பேனர் கட்டினவங்களாம் கடைசி வரைக்கும் அங்கே தான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய விமர்சனம் நம்ம பண்ணுறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, இந்த ஊப்பிகள் வந்து அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் கூட உணர்வு வர மாட்டுதா என்னன்னு நமக்கு வந்து தெரியல, அதை ஏற்றுக்கிறாங்க அவங்க. இது தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடாக பார்க்குறேன். அதே விழாவில் தான் இப்போ இவங்க எல்லாம் தாத்தா பையன் பேரன் அப்படின்னு வந்து உட்காந்துருக்காங்க. இந்த வாரிசு அரசியலை முதன்மையாக வந்து ஒரு காலத்தில் எதிர்த்த வைகோ அவர்கள் வந்து அப்படியே ஓரத்தில் வந்து உட்காந்துருந்தார். அந்த காட்சியே ரொம்ப விமர்சனம் வந்து ஆச்சு. ஒரு காலத்தில் இவர் எப்படி வந்து ஆரம்பித்தார், ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆகிறாரு, திமுகவோட முகமாக வராரு, இது எதிர்த்து தான் வரேன் அப்படின்னு வந்து ஆரம்பித்தவர். இப்போ அவரோட நிலைமையை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டாங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாமே இப்போ இந்த மாதிரியான அக்கிரமங்களை பார்த்துட்டு ரொம்பவே அமைதியாக வந்திருக்காங்களே, திருமாவளவன்னு சொல்லலாம். இல்லை, வைகோ அவர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டாலினுடைய வருகை எதிர்த்து வெளியே வந்தார். அவர் வரும்பொழுது பல மாவட்ட செயலாளர்களாக வெளியே வந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட வைகோ இன்னைக்கு என்ன பண்ணுறாரு, தன் மகனுக்காக தனக்காகவும் தன் கட்சிக்காக விசுவாசமாக இருந்த அண்ணன் மல்லை சத்யாவை தூக்கி எறிந்தார். அதனால தான் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க இவங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கொள்கை கோட்பாடு எடுத்துகிட்டு வரீங்க, வாரிசு அரசியல் நீங்கள் தான் தெளிவாக எடுத்தீங்க, ஆனால் எதிர்த்துட்டீங்க என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மகனுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க.
அதாவது மதிமுகன்ற கட்சி வந்து இன்றைக்கி வாங்க போகிறது 2 சீட்டு. அந்த ஒரு சீட்டு அப்பாவுக்கு, ஒரு சீட்டு மகனுக்கு. மலை சத்யா சொல்வது போல் அது மதிமுக கிடையாது, மகன் திமுகவாக மாறிடுச்சு. அவர் இதுக்கு மேலேயும் பல அவமானங்கள்லாம் சந்திப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா வயசில் ரொம்ப மூத்தவர் அவர் தூக்கி ஓரம் உட்கார வைக்கிறாங்க. எந்த கூட்டணி கட்சி தலைவர் வந்து ஓரம் தான் கூட்டு வைக்கிறாங்க. தெரிஞ்ச கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவங்க கூட போயிருந்தாங்க, அவங்க தூக்கி ஓரம் கூட்டு வைக்கிறாங்க. அப்போ இதுதான் இவங்க கூட்டணி கட்சி கூட ஒரு மரியாதை. நீங்கள் கூட்டணி கட்சி கூட பார்க்க தேவையில்ல அவங்கள. அது ஒரு அரசு விழா தானே. ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் நீங்கள் எப்படி நடத்துவீங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்படி நடத்தினா போதுமானது. நீங்கள் ஒன்றும் தூக்கி ஏங்க ஸ்டாலின் பற்றி உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க போகிறது கிடையாது. ஆனால் கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஒரு முதுகெலும்பு இல்லாத நிலையில் தான் வந்து திமுக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ முதலமைச்சர் அவர்களையோ துணை முதலமைச்சர் அவர்களையோ நம்ம பெருசாக வந்து எல்லாருமே பார்க்குற ஒரு விஷயமே இந்த மாதிரி திமுக விழாவோ இல்லை அரசு விழாவோ ஏதாவது விழாக்களில் தான் பார்க்கவே வந்து முடியுது. அந்த அந்த மாதிரி இதுக்கு தான் வந்து வராங்க. இவங்களாம் பிளான் பண்ணி ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வராங்க. இப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்து நடந்துச்சு. இதை தவிர பரந்தூர் விமான நிலையம் போராட்டம் ரொம்ப நாளாக வந்து நடந்துச்சு. இந்த எதுக்குமே இவங்க வந்து தலையிடாமல் தங்களோட முகங்களை விழாக்களில் மட்டுமே வந்து காமிச்சிட்டு வந்து இருக்காங்க. தொடர்ந்து இது வந்து நடந்துகிட்டே தான் வந்திருக்கு. இது எலெக்ஷன் டைமில் தப்பாக போய் முடியுன்ட்டு அவங்களுக்கு வந்து தோண மாட்டேங்குதா? இல்லை, தோணாது. ஏன்னா அப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்காங்க அவங்க. இப்போது கருணாநிதி என்கின்ற ஒரு நபர் உழைத்து வந்தார்னு சொன்னால் ஆமாம் உழைச்சி வந்தார். ஆனால் ஸ்டாலின் என்கின்ற நபர் உழைத்தாரான்னு கேட்டால் ஆமாம் எங்கள் தலைவர் உழைத்தார், விசாவில் சிறை சென்றார். விசாவில் 1000 பேர் சிறை சென்றாயா? 1000 பேர் முதலமைச்சர் ஆகிட்டானா? கிடையாதுல்ல. அவருடைய மகன்ற காரணத்துக்காக தானே திரு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கார். அப்போது நாளைக்கு உதயநிதி அவர்கள் வந்து அதே மாதிரி தான் முதலமைச்சராக வருவார். அப்போது இதுக்கு இந்த கோவம் முதல்ல யாருக்கு வரணும்னா, இவங்களெல்லாம் வந்து தலைவர்னு சொல்லி ஏற்று கொண்டாடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வரணும் கோவம். இதுக்கெல்லாம் முட்டு விடுறாங்க இல்லையா கூட்டணி கட்சியில், அவங்களுக்கு வரணும் கோவம். அவங்களுக்கு வந்து நாளைக்கு முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களையும் ஆதரிப்பாங்க. இதே கூட்டணி கட்சி தலைவர்கள் தன்னை விட சின்ன பையனாக இருந்தால் கூட நம்ம உதயநிதியை போயிட்டு எங்கள் சின்னவர் வர வேண்டும், அவர் தான் நம்ம ஆள வேண்டும் சொல்லிட்டு ஆதரிப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு அவசூறுக்குள்ள தமிழ்நாடு இருக்கிறது நமக்கு வருத்தமாக இருக்குது. இதையெல்லாம் எடுத்து நீ கேள்வி கேட்டால் நம்ம பிஜேபி சங்கின்ட்டுருவானுங்க. ஏன்டானா வந்து நீ திமுக விமர்சனம் பண்ண கூடாதா, வாரிசு அரசியல் கேள்வி கேட்கக்கூடாது. நீ வாரிசு அரசியல் திமுக நீ கேள்வி கேட்டனா பிஜேபி உள்ளே வந்துடும், அரசு உள்ளே வந்துடும். வரட்டும், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே இல்லையா? பிஜேபி 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சுருக்காங்க. அவன் பிஜேபி உள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. நிற்கிறதும் பிஜேபிக்காரன், அவன் நிற்கிறது தாமரை சின்னத்தில், அந்த தாமரை சின்னத்துன்னு ஓட்டு போட்டிருக்கான். இப்போ பிஜேபி உள்ளே வந்துருச்சு தானே. இதெல்லாம் சும்மா அந்த போலியான ஏமாத்து பம்மாத்தெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு வாரிசு அரசியலுக்கு இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு சொம்பு தூக்கிகளாக இருக்காங்க. வாரிசு அரசியலில் வந்து எதிர்த்து நீ கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதே மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரம். இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் வந்து இவங்க தான் முதலமைச்சர் ஆகணும், இவங்க தான் கட்சி தலைவர் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. உழைப்புக்கு ஏற்ற தகுதி எங்கே கிடைக்குதோ அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் அதிமுக பாஜகவை எவ்வளோதான் விமர்சனம் பண்ணாலும் அவங்க ஒரு குடும்ப கட்சி கிடையாது. பாஜகவில் மோடி என்கிற நபருக்கு பிறகாக அந்த இடத்துல வேற ஒருத்தவங்க வருவார். மோடியுடைய சித்துவா பையனோ, மோடியுடைய அண்ணன் பையனோ, இல்லை மோடியுடைய சொந்தக்காரங்க யாரும் வர போகிறது கிடையாது. அமித்ஷாவுடைய இடத்தை வந்து அவருக்கு போய் வேற ஒருத்தன் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக உள்ள கட்சியாக பாஜக இருக்குதுன்றதை நம்ம அந்த விதத்தில் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதே நீங்கள் காங்கிரஸ் சொல்ல முடியுமா? மல்லிகார்ஜுன கார்கே பேருக்கு தலைவராக இருப்பார், ஆனால் யாரை கொண்டாடுறான்? முழுக்க வந்து ராகுல் காந்தி அவர்களை தான் கொண்டாடிருக்கான். அப்போ அங்கே அவரே பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் ஸ்டாம்பை தான் வந்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அதையே ஃபாலோ பண்ணக்கூடிய திமுக தான் இங்கே பாருங்கள், நாங்கள் பெண்களுக்காக இதெல்லாம் பண்ணிட்டோம், அதெல்லாம் பண்ணிட்டோம். திமுகவில் முடிஞ்சால் உங்களுக்கு தைரியம் இல்லாத தாண்டி இருந்தால் ஒரு திமுகவினுடைய தலைவராக ஒரு பெண் ஆக்குங்களாம் பார்க்கலாம். உங்கள் குடும்பத்தில் இருக்காங்களே அக்கா கனிமொழி, அவங்கள தான் ஆக்குங்களாம் பார்க்கலாம். ஆக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு ஆணாதிக்க கட்சி, அதே போல் ஒரு குடும்ப கட்சி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.